அஞ்சலிக்கு இருந்த எல்லா வழியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா அடைச்சுட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவளும் என்னென்னமோ பண்ணி பார்த்தா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துலாச்சும் வந்து அவளுக்கு நல்லது நடந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கார்த்திக்க அடைஞ்சிடணும், மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போயி அந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாளே தவிர, அவ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, திருந்தி வாழணும் அப்படின்ற மாரி எண்ணம் அவளுக்கு இல்லவே இல்லையாட்டுக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, அதாவது அஞ்சலி அவ வந்து பார்த்தீங்கன்னா, தலைமண்டைய வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சுக்கிட்டது. அடுத்ததா கையில வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து அவளுக்கு அதிர்ச்சி தான். ஏன்னா, அவ்ளோ பண்ணியுமே கூட நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே! இலக்கியா இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள இப்படி பண்ணிட்டாளே! அப்படின்ற மாரி சொல்லி, பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் நம்ம இலக்கியா இருந்துட்டு, "என்ன அஞ்சலி உன்னோட எல்லா ரகசியமும் வெளிய வந்துருச்சேன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்கியா? இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சும்மா விட போறது கிடையாது. நான் உனக்கு எவ்ளோ பெரிய நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நெனச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு தெரிஞ்சா, நீயே பயங்கர ஷாக் ஆயிடுவ. நீ நம்புவியா? நம்ப மாட்டியா? அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஏற்பாடு பண்ணி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயத்த நீ பார்த்து, நீ கண்டிப்பா பொசசிவ் ஆகுவ அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்து நாங்க பண்ணோம். அது மட்டும் இல்லாம, நீ கடைசியில கார்த்திக்கோட நல்ல மனசு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ திருந்திட்ட அப்படின்னா, ஈஸியா கார்த்திக் கூட ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவையும் பண்ணோம். ஆனா, நீ ஒவ்வொரு முறையும் தப்பு பண்ணிட்டே இருந்தது மட்டும் இல்லாம, இப்போ என் மாமாவையும் கொல்ல பார்த்த, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக் அதாவது இந்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துறதுக்கு, அவமானப்படுத்துறதுக்கு, இப்படி எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து இங்க வந்து நிக்க வச்சிருக்கேன். இதுக்கு மேலயும் உன்ன சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது. உன்ன நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, இப்போ ஒரு எவிடன்ஸ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா குடுக்குறது கிடையாது. எல்லா எவிடன்ஸுமே குடுக்குறாங்க. அதாவது அஞ்சலி கர்ப்பமாவே இல்லாம, அவ கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தா இல்லையா? அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்து வந்து இந்த இடத்துல குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்திருக்கவங்க எல்லாருமே திணறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, நம்ம கார்த்திக் மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் குடுத்த உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, எங்க நியாயத்த கேட்டது மட்டும் இல்லாம, நம்ம கார்த்திக்கோட சட்டைய புடிச்சு இழுத்துட்டு போனாங்க இல்லையா? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். ஏன்னா, இங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாம, தலையில அடியும், கையில அடியோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நின்னா, இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மன்னிச்சிடுறதா? அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி சொன்னா நம்பி கார்த்திக்க அரெஸ்ட் பண்ணிறதா? அப்படின்ற மாரி வந்து கேட்டு, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்த அந்த மேடம் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. இப்படி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, "இனிமே உன்னலாம் காப்பாத்துறதுக்கு யாராலயும் முடியாது. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் உன்ன காப்பாத்திடலாம்." அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா அதெல்லாம் முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா, நீ செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ ரியலைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சேன். ஆனா, அத ரியலைஸ் பண்ணாம, நீ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் மேலும் தப்புகள் செஞ்சுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அஞ்சலி. நீ என்ன பண்ற? நேரா போ ஜெயிலுக்கு. உன் மாமனார் வீடு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வெயிட்டிங்ல இருக்கு. அங்க போனேன்னா 3 வேள சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இரு அப்படின்ற மாரி சொல்லி, எல்லா கம்ப்ளைண்ட்டும் குடுத்து, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.